அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சொந்தங்களே, எம்முடைய வாராந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சியாக ஹிஜ்ரி 445 மாதம் 5ஆம் திகதி அன்று அல் மஸ்ஜித் அந்நபவியில் அஷேக் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அல் புஐஜான் ஹஃபிஸஹுல்லா அவர்கள் மூலமாக இப்திலாஉ வத்தம்கீன் லில் முவஹ்ஹிதீன் அல் முத்தகீன், சோதனையும் அதிகாரமும் நிலையான ஒரு இருப்பும் இரையச்சமுள்ள ஏகத்துவ சிந்தனை உள்ளவர்களுக்குத்தான் இறைவன் கொடுக்கிறான் என்ற தலைப்பிலே ஆற்றிய மொழிபெயர்ப்பாக அமைய இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஷேக் அவர்கள் ஆரம்பமாக இறைவனை புகழ்ந்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் ஸலாமையும் கூறிவிட்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்துவிட்டு தன்னுடைய உரைக்குள்ளே நுழைகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது கண்ணியத்துக்குரிய ஒரு மார்க்கம், வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம், இருப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அதே போன்று இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது இரக்கத்துக்குரிய, கண்ணியத்துக்குரிய, மென்மையின் மார்க்கம். அதே போன்று இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது உண்மைக்கான ஒரு மார்க்கம், நீதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம், உறுதியின் ஒரு மார்க்கம். அதே போன்று இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பார்க்கிற வேளையிலே மகிழ்ச்சியான ஒரு மார்க்கம், வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். யாரெல்லாம் இறைவனுடைய வழியிலே இறைவன் கூறிய பிரகாரம் தன்னுடைய வாழ்வை அமைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகிலும் சரி மறு உலகிலும் சரி வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக இந்த தூதுத்துவம் என்பது, ரிசாலா என்பது அப்படியே முடிவு பெறுகிறது. இதற்கு பின்னால் எந்த ஒரு தூதுத்துவமும் கிடையாது, எந்த நபியும் வரப்போவதும் கிடையாது. தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த இந்த மார்க்கம் தான் இறுதி மார்க்கமாக இருக்கிறது. இதற்கு முன்னால் சமூகம், இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட எத்தனையோ மார்க்கங்களும் கடமைகளும் வணக்க வழிபாடுகளும் இந்த மார்க்கத்தின் மூலமாக அப்படியே முடிவு பெறுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மார்க்கம் இருக்கிறதே தரீகுன் லில் ஐஜாத், கண்ணியத்துக்கும் ஒரு மார்க்கம் தான் இந்த மார்க்கம். வமிஃப்தாஹுல் ஜன், சொர்க்கத்திற்கு நுழைய ஒருவர் விரும்புகிறார் என்று சொன்னால் அதற்கான ஒரு திறவுகோலாக இந்த மார்க்கம் இருக்கிறது. வஸீலத்துல் அம்னி வல் இஸ்திக்ரார் இஸ்திக்லாஃபி வத் தம்கீன். இந்த மார்க்கம் என்பது பாதுகாப்பான ஒரு மார்க்கம், சேஃப் ஜோன். ஒரு சேஃப் ஜோனுக்கு ஒருத்தர் இருக்கும் என்று சொன்னால் இது இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். ஒல் இஸ்திக்ரார், நிலையான ஒரு தன்மையை கொண்டது இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஒல் இஸ்திக்லாஃப், அதற்கான ஆட்சியையும் கொடுக்க மார்க்கம். ஒரு நிலையான ஒரு தன்மையையும் இந்த மார்க்கம் அதனை பின்பற்றக்கூடியவர்களுக்கு கொடுக்கிறது. இதனை குறித்து இறைவன் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது வஅதல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், யாரெல்லாம் உங்களில் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறீர்களோ அவர்களுக்கு இறைவன் ஒரு விடயத்தை வாக்களிக்கிறான். என்ன வாக்களிக்கிறான்? லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபன்ன அல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு இறைவன் எப்படி இந்த உலகத்திலே ஒரு ஸ்திர தன்மையை ஏற்படுத்தி நிலையான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து இந்த உலகத்தை அவர்களுக்கு ஆட்சியாளர்களாக ஆக்கி கொடுத்தானோ அதே போன்று உங்களையும் இறைவன் இந்த உலகத்திற்கு ஆட்சியாளர்களாக மாற்றி தருவான். வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ அர்ததா லஹும், அதே போன்று இறைவனால் எப்ரூவல் கொடுக்கப்பட்ட, இறைவன் எதனை மார்க்கமாக ஏற்றிருக்கிறானோ பொருந்தி கொண்டிருக்கிறானோ அப்படியான ஒரு மார்க்கத்தையும் அவர்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பான். இப்ப யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, இறைவன் கூறிய பிரகாரம் நல்ல அமல்களை செய்கிறார்களோ இவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி முதலாவது என்ன? இவர்களுக்கு இந்த உலகத்திலே நிலையான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பான், நிலையானது ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறான். இரண்டாவது என்ன? வலயுமக்கினன்னலஹும் தீனஹும் அல்லதீ இர்ததா லஹும், அவர்களுக்காக வேண்டி இறைவன் எக்ஸெப்ட் பண்ணு, இறைவன் அப்ரூவல் கொடுத்த ஒரு மார்க்கத்தை அவர்களுக்கு கொடுப்பான். மூன்றாவது வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா, அவர்களுடைய பயத்தை இறைவன் அவர்களுக்கு மாற்றி அமைத்து ஒரு பாதுகாப்பு, ஒரு அமைதியை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். அப்ப பயத்தை அப்படியே அல்லாஹ் சேஞ்ச் பண்ணி அவர்களுக்கு ஒரு சேஃப் ஜோனுக்கு அவர்களை ஆக்கி கொடுப்பான். யஅபுதூனனி வலா யுஷ்ரிகூன பி ஷைஆ,
அவர்கள் யார் என்று சொன்னால் என்னை மட்டும் வணங்கக்கூடியவர்கள், எனக்கு எந்த இணை கற்பித்தலும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். இப்படியானவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள். ஆட்சியை கொடுக்கிறான், இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எப்ரூவல் பண்ணப்பட்ட ஒரு மார்க்கத்தை, ஒரு தீனை. மூன்றாவதாக பயத்தை அப்படியே அளித்து பயம் இல்லாத சேஃப் ஜோனை இறைவன் கொடுத்தான். இது இறைவனுடைய வாக்குறுதி. பார்க்கிற நேரத்தில் அன்புக்குரியவர்கள், இந்த உலகத்தை திட்டமிட்டு பிளான் பண்ணி நடத்தக்கூடியவன் அல்லாஹ். லஹுல் அம்ரு மின் கப்ல் வ மின் பஅத். இதற்கு முன்னால் உள்ள விடயங்களும் சரி, இதற்கு பின்னால் வர இருக்கக்கூடிய விடயங்களும் சரி, அது இறைவனுக்கு சொந்தமானது. துர்ஜஅல் உமூர், எல்லா விடயங்களும் மீண்டும் எல்லா விடயத்தையும் ஒரு பிளான் பண்ணி அதை செயற்படுத்தக்கூடியவன் இறைவன் தான். சொல்லுகிறான், லஹு மகாலிது ஸமாவாதி வல் அர்த். இந்த வானங்களுடைய பூமியுடைய திறவுகோல் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது, அல்லாஹ்விடம் இருக்கிறது. லா முபத்திர லிகலிமாத்தி. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சேஞ்ச் பண்றதுக்கு, மாற்றி அமைப்பது முடியாது, யாருக்கும் ரைட் இல்ல. வலா ராத்த லிகதாஇ. அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்பை மாற்றி அமைப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை புறக்கணிப்பதற்கு யாராலுமே முடியாது. லா முஅக்கிப லிஹுக்மி. அவருடைய தீர்ப்பை யாராலும் மறுத்து விடவும் முடியாது. வகத் கதபல்லாஹு குல்பா வன்னஸ்ர் லிதீனிஹி வஅவுலியாஹி. அல்லாஹ் வெற்றியையும் மிகைப்பையும் யாருக்கு தெரியுமா வைத்திருக்கிறான்? இந்த இறைவன் கூறி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் யார் பின்பற்றுகிறார்களோ, இந்த மார்க்கத்திலே சிறந்த முறையிலே இறைவன் கூறிய பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி யார் வாழுகிறாரோ, இவருக்குத்தான் வெற்றியையும் மிகைப்பையும் இறைவன் வைத்திருக்கிறான். கதபல்லாஹு லா அக்லிபன்ன. அல்லாஹ் சொல்லுகிறான், கதபல்லாஹு லா அக்லிபன்ன அன வ ருசுலி இன்னல்லாஹ கவிய்யுன் அஸீஸ். அல்லாஹ் சொல்லுகிறான், கதபல்லாஹு, அல்லாஹ் அப்படியே விதித்து விட்டான், எழுதி விட்டான். லா அக்லிபன்ன அன வ ருசுலி, நானும் சரி, என்னுடைய தூதரும் சரி, என்னுடைய தூதர்களும் சரி, மிகைத்து விடுவோம். இன்னல்லாஹ கவிய்யுன் அஸீஸ். அல்லாஹ் பலமானவன், அல்லாஹ் மிகைப்பு மிக்கவன் என்பதை இறைவன் அல் குர்ஆனின் மூலமாக இந்த மக்களுக்கு உறுதி செய்து கொண்டிருக்கிறான். அதே போன்று அன்புக்குரியவர்களே, வவஅத அவுலியாஹு பின்னஸ்ரி வத்தம்கீன். அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றி தன்னுடைய வாழ்வை அமைத்திருப்பவர்களுக்கு இறைவன் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான். பின்னஸ்ரி வத்தம்கீன். உங்களுக்கு நாங்கள் உதவியை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். வத்தம்கீன், ஒரு ஸ்திரத்தன்மையை, ஒரு நிலையான தன்மையை, அதிகாரத்தையும் உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிற நேரத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். இறைவனுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ்வும் உங்களுக்கு உதவி செய்வான். வ யுஸப்பித் அக்தாமக்கும். உங்களுடைய பாதங்களை அப்படியே நிலை பெறச் செய்வான் இந்த மார்க்கத்திலே. அப்ப அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது என்று சொன்னால் என்ன? இறைவன் கூறிய பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை வாழ்ந்து காட்டினார்களோ, எதனை சொன்னார்களோ, எதனை செய்தார்களோ, எதனை அங்கீகரித்தார்களோ, எதனை சஹாபாக்களுக்கு போதித்தார்களோ, அந்த வழியில் தன்னுடைய வாழ்வை யார் அமைத்துக் கொள்கிறார்களோ, இவர்களுக்கு இறைவனுடைய வெற்றி இருக்கிறது. இவர்களுடைய பாதத்தையும் இறைவன் அப்படியே நிலை பெறச் செய்து விடுகிறான். வல்லதீன கஃபரு. இதற்கு மாறாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ, ஃபதஅஸன் லஹும், இவர்களுக்கு கேடுதான் உண்டாகும். வ அபல்ல அஅமாலஹும், இவர்களுடைய செயல்களை இறைவன் அப்படியே வழிகேடாக, எதுவுமே இல்லாத ஒன்றாக அப்படியே இறைவன் ஆக்கி விடுகிறான். தொடர்ந்து இறைவன் கூறக்கூடிய நேரத்திலே, யன்சுருஹு இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ். அதே போன்று யாரெல்லாம் இறைவனுக்கு செய்வார்களோ, அல்லாஹ்வும் அவருக்கு உதவியை கொடுக்கிறான், அவர்களுக்கான வெற்றியை கொடுக்கிறான் என்ற வாக்குறுதியையும் இந்த அல் குர்ஆன் மூலமாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். பார்க்கிற நேரத்தில் அன்புக்குள்ளே, வகத் கதபல்லாஹுல் ஹிஸ்ய வஸ்ஸில்ல வஸ்ஸிகார் அலா மன் ஹாரப தீனஹு. யாரெல்லாம் இந்த மார்க்கத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவார்களோ, இந்த மார்க்கத்தோடு முரண்பட்டு நிற்பார்களோ, இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், அதற்கு எதிரான சூழ்ச்சிகளை எல்லாம் யாரெல்லாம் நிறைவேற்றுவார்களோ, இவர்களுக்கு இழிவையும் கேவலத்தையும் சிறுமையையும் இறைவன் விதியாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் கூறக்கூடிய நேரத்திலே சொல்கிறான், வகம் கஸம்னா மின் கர்யத்தின் கானத் ஸாலிமா வ அன்ஷஅனா பஅதஹா கௌமன் ஆகரின். எத்தனையோ அநியாயம் செய்து கொண்டிருந்த, மிக மோசமான பாவங்கள் செய்து கொண்டிருந்த ஊர்களை நாங்கள் அழித்திருக்கிறோம்.
வஅன்ஷஅனா பஅதஹா கௌமன் ஆகரின், அழித்துவிட்டு வேறொரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இறைவனை பின்பற்றக்கூடிய, அவனுடைய தூதர்கள் காட்டக்கூடிய வழியை பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த சமூகத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். தர்குதூன் வர்ஜஉ இலா மா உத்ரிஃப்தும் ஃபீஹி வ மசாகினுக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா அஹஸ்ஸு பஅஸனா, அவர்கள் எங்களுடைய தண்டனைகள், எங்களுடைய சோதனைகள் அவர்களுக்கு வருகிறது என்பதை அவர்கள் உணர்ந்த பொழுது, இதாகும் மின்ஹா யர்குதூன், அந்த தண்டனையிலிருந்து சோதனையிலிருந்து தப்பித்து செல்வதற்காக விரண்டு ஓடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், லா தர்குது வர்ஜஉ இலா மா உத்ரிஃப்தும் பிஹி, நீங்க எங்கேயும் விரண்டு ஓட முடியாது, விரண்டு ஓட வேண்டாம். வர்ஜிஉ, திரும்பி வாங்க, இலா மா உத்ரிஃப்தும் ஃபீஹி, எங்க நீங்க சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ, எங்க நீங்க ஒரு லக்ஸரி லைஃப வாழ்ந்தீங்களோ, உங்களுக்கான ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஜோன்ல நீங்க வாழ்ந்தீர்களோ, அதுக்கு திரும்பி வாங்க. ஒ மசாக்கினுக்கும், உங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி வாருங்கள். லஅல்லக்கும் துஸ்அலூன், இதை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள். காலு, அவர்கள் இந்த நேரத்தில் சொல்லுவார்கள், யா வைலனா இன்னா குன்னா ஸாலிமீன், எங்களுக்கு உண்டான கேடே, எங்களுக்கு நாசம் உண்டாகதே, இன்னா குன்னா ஸாலிமீன், நாங்கள் அநியாயக்காரர்களாக இருந்து விட்டோமே என்று சொல்லுவார்கள். இதனை பின்தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமா ஸாலத் தில்க தஅவாஹும், இவர்கள் இப்படியே சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், எங்களுக்கு நாசம், எங்களுக்கு கேடு, இப்படியே அநியாயக்காரர்களாக இருந்து விட்டோமே என்று இவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஜஅல்நாஹும் ஹஸீதன் ஹாமிதீன், ஒரு அறுவடைக்கு பின்னால எப்படி அந்த வயல் நிலங்கள், புட்பூண்டுகள் அப்படியே இருக்குமோ, பதர்கள் எல்லாம், அதனை நாங்கள் அப்படியே அதனை அது எரித்த தாள்களை போன்று ஆக்குகின்ற வரைக்கும் இவர்கள் அப்படியே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அவ்வளவு ஆழமாக இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துவிட்டு சொன்னால் யாராடவே முடியாது. நான் தெரியாமல் செய்து விட்டேன், கொடுவென்று யாருக்கும் கேட்க முடியாது, கேட்டாலும் அவர்களுக்கான வாய்ப்பும் கொடுக்கப்பட மாட்டாது என்பதை அல் குர்ஆன் திரும்ப திரும்ப உறுதி செய்கிறது. இதனை தொடர்ந்து அல்லாஹ் கூறக்கூடிய நேரத்தில் சொல்லுகிறான், பல வசனங்கள் கூறுகின்றன. எப்படி என்று சொன்னால், முதலாவதாக பார்க்க வேண்டும், இறைவன் ஏழு முஃமின்களை சோதிக்கிறான். எத்தனையோ அடிகள், எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ இயற்கை அனர்த்தங்கள் சொல்லுவோம் இல்லையா, நேச்சுரல் டிசாஸ்டர், எத்தனையோ இயற்கை அனர்த்தங்களை நாங்கள் பார்க்கிறோம். இது எல்லாம் ஏன் இந்த முஃமின்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இஹ்திபாரன் வ தம்ஹீசன், இவர்களை சோதித்து பார்ப்பதற்கு. இதுல யார் உறுதியானவர், இறைவனுடைய மார்க்கத்தில் நிலையாக உறுதியாக யார் இருக்கிறார், உள்ளத்தில் சரியான ஈமானை யார் விதைத்திருக்கிறார், அல்லாஹ் மீது தவக்குல் கொண்டிருப்பவர் யார் என்பதை பிரித்தறிவதற்காக, சோதிப்பதற்காக வேண்டிய இறைவன் இப்படி சோதனைகளை கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அஹசிபன் நாஸ், மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா, நாங்க ஈமான் கொண்டுட்டோம், அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டு விட்டேன், நபியை நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னால் மட்டும் போதும், அல்லாஹ் எங்களை விட்டுடுவான் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? வலாஹும் யுஃப்தனூன், அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள். வஹும் லா யுஃப்தனூன், அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அஹசிபன் நாஸ் ஐ யுத்ரகு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்க ஈமான் கொண்டு விட்டோம், அல்லாஹை மட்டும் தான் நம்பி இருக்கிறோம், நபியுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்தோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி மட்டும் அவர்களை விட்டுவிட்டு அவர்களை நாங்கள் சோதிக்காமல் விட்டு விடுவோம் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? வலக்கது ஃபதன்னல் லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்னால் யாரெல்லாம் இந்த உலகத்திலே தோன்றி மறைந்திருக்கிறார்களோ இவர்களையும் நாங்கள் சோதித்து இருக்கிறோம். ஃபலயஅலமன்னல்லாஹ் அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன், இதுல யார் உண்மையானவர்கள், இதுல யார் பொய்யர்கள் என்று அல்லாஹ்வுக்கு நல்லாவே தெரியும். சோதனைகளை கொடுப்பதே இப்படியான முடிவுகளை, இப்படியான விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக, யாரு நல்லவரு, யாரு பொய்யர், யார் உண்மையானவர் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இப்படியான சோதனைகள் இந்த சமூகத்திற்கு வந்து இறங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு இடத்திலே சூரத்துல் அன்பியாவிலே இறைவன் குறிப்பிடுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கான அல்லாஹு லியதரல் முஃமினீன அலா மா அன்தும் அலை, காஃபிர்களாகிய நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு அல்லாஹ் ஒருபோதும் முஃமின்களை விட்டுவிட மாட்டான். இந்த நிலைமையை அடைகிற வரைக்கும், இந்த நிலைமையில பேய்த்து புழுவுற முஃமின்களை இறைவன் ஆக்கிவிட மாட்டான். ஹத்தா யமீஸல் கபீஸ மினத் தய்யிப், நல்லதிலிருந்து கெட்டதை பிரித்து அறிவிக்கும் வரைக்கும். நீங்க காஃபிர்கள், நீங்க இருக்கிறீங்களே,
மோசமான நிலைமைகள், மோசமான சிந்தனைகள், மோசமான கொள்கையில, இந்த கொள்கையில முஃமின்களை இறைவன் ஆக்கிவிட மாட்டான். முதலாவது எது நல்லது எது கெட்டது என்பதை இறைவன் முஃமின்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். அதனை அவர்கள் அறியாத பொழுது, அதனை அவர்கள் புரிந்து கொள்ளாத பொழுதுதான் அவர்களுக்கான தண்டனை இறங்குகிறது. அடுத்த ஒரு வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாவும் இந்த மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். எல்லோருக்கும் மரணம் உண்டு, எல்லோருமே மௌத்தாகுவாங்க. ஏன் மௌத்தாகும்? ஏன் மரணத்தை இறைவன் கொடுக்கிறான்? வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், உங்களில் யார் இந்த நன்மையை கொண்டும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீமையான விடயங்களாக இருக்கட்டும், நல்லவைகளாக இருக்கட்டும், இவைகள் மூலமாக யாரு நல்லவர், யாரு கெட்டவர், யாரு நல்ல சிந்தனை உடையவர், யார் இறைவன் மீது ஈமான் உடையவர் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக கொடுக்கிறான் இறைவன். வஇலைனா துர்ஜாஊன், நீங்கள் அனைவரும் எங்களின் பக்கமே மீள வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகிறான். இப்ப எல்லோருக்கும் மரணம் உண்டு. இந்த உலக வாழ்க்கை என்பது யாரு நல்லவர் யாரு கெட்டவர் என்பதை சோதித்து பார்ப்பதற்கான ஒரு சோதனை களம் எது. எல்லோரும் இந்த மரணத்திற்கு பின்னால் இறைவனின் பக்கமே சென்றாக வேண்டும். அப்படியே பின்தொடர்ந்து சூரத்துல் பக்ரா, இந்த தபாரக்கல்லதி சூரத்துல் முல்கிலே இறைவன் குறிப்பிடுகிற பொழுது, அல்லதி ஹலகல் மௌத் வல் ஹயாத் லியபுலுவக்கும், இந்த வாழ்க்கையை, இந்த மரணத்தையும் இந்த வாழ்வையையும் இறைவன் உங்களுக்கு படைத்து கொடுத்திருப்பதற்கான நோக்கம் என்ன? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் சிறந்த அமல்கள் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக, எக்ஸாமின் பண்றதுக்காக வேண்டி. வஹுவல் அஸீஸுல் கஃபூர், அவன் உறுதியானவன், அல்லாஹ் இரக்கமானவன், பலமானவன் என்ற செய்தியும் சொல்லி காட்டுகிறான். அதே போன்ற அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இந்த ஈமானுக்கும் இந்த குஃப்ருக்கும் இடையிலான போராட்டம், இந்த ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இடையிலான ஒரு போர் என்பது இன்று நேற்று ஆரம்பித்த ஒரு விடயமே கிடையாது. படைக்கப்பட்ட அந்த நொடியில் இருந்து இந்த போராட்டம் ஆரம்பித்து விட்டது. அன்றிலிருந்து ஈமானுக்கான சிந்தனையும் சரி, செயற்கும் சரி, அப்படியே தலைவிரித்தாட ஆரம்பித்து விட்டது, தலையோங்க ஆரம்பித்து விட்டது. மனிதன் படைக்கப்பட்ட அந்த தருணத்தை இந்த போராட்டம் இருந்திருக்கிறது. கது யுபுத்திஉ நஸ்ரு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி மிகவும் தாமதமாக வரலாம். சிந்தித்து பார்க்கணும், எப்படா வெற்றி வரும், இறைவனுடைய உதவி எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று மக்கள் நினைக்கிற அளவுக்கு இறைவனுடைய உதவி தாமதமாக வரும். ஃபயஅஸிமுல் ஹதப் வயஷ்தத்துல் கரப் வயதஅஹருல் ஃபரஜ். அப்ப இந்த நேரத்துல அதிகமாக பேசுவாங்க, எப்ப உதவி வரும், என்ன நடக்குது, இப்படியெல்லாம் அடிபடுவதே, இப்படியெல்லாம் தாக்கங்கள் ஏற்படுகிறதே, எங்களுக்கு இந்த இப்படியான துன்பங்கள் எல்லாம் தீவிரத்தன்மை அடைந்து விட்டது, எங்களுக்கு உதவியே கிடையாதா என்று நினைக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கொஞ்சம் தாமதமாக வரலாம். ஹத்தா தஹீம ஸுனூனல் பஅஸி வல் குனூத், இந்த நேரத்துல மனிதனுடைய உள்ளத்துல ஒரு நிராசை ஏற்பட்டுவிடும். உதவியே வராதா, எங்களை பாதுகாப்பதற்கு யாரும் கிடையாதா என்று நினைக்கிற அளவுக்கு சில சிந்தனைகள் எங்களை அப்படியே ஆட்கொண்டு விடும். இந்த நேரத்துல தான் சும்ம யஅதி நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ் இந்த வசனத்தை, இந்த செய்திக்கு பின்னால், இப்படியான நிலைமைக்கு பின்னால் அல் குர்ஆனிலே மிக முக்கியமான ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறான். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னah, நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா சுவனத்திற்குள் நுழைந்து விட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்த முஃமின்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளும், அவர்களுக்கு ஏற்பட்ட எத்தனையோ கஷ்டமான விடயங்களும் உங்களுக்கு வராத வரையில் இலகுவாக சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கின்றன, உங்களுக்கும் துன்பங்கள் இருக்கின்றன, உங்களுக்கும் சோதனைகள் இருக்கின்றன. இந்த சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இல்லாமல் சுவர்க்கத்திற்குள் யாராலும் நுழைந்து விடவே முடியாது. ஹிஸ்டரியை எடுத்து பார்க்கிற நேரத்துல சஹாபாக்களும் சரி, அதற்கு முன்னால் வந்தவர்களும் சரி, எத்தனை இன்னல்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை அடி உதைகளை சந்தித்திருக்கிறார்கள். அதுல ஒரு 10% நாங்க அனுபவிக்காத வரையில இறைவன் சொல்லுகிறான், அந்த சொர்க்கத்துக்கு நுழையவே முடியாது. அப்படியே சொல்லிவிட்டு மஸ்ஸத்ஹுமுல் பஅஸா வத்தர்ரா, அவர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, அவர்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூல், இப்ப பாருங்க, அந்த நேரத்துல அந்த சமூகத்திற்கு வந்த நபி அவர் சொல்றாரு, யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மாஹு, அந்த நபியும் அந்த நபியை விசுவாசம் கொண்ட அவர்களுடைய சகோதரர்களும் நண்பர்களும் சொல்லுவார்கள், மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்? அப்ப நபிமார்களே ஏங்கி இருக்கிறார்கள்.
தூதர்கள் ரசூல்மார்கள் ஏங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்? அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் இன்னல்களும் எமக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனவே, அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் என்று ஒரு பெரும் எதிர்பார்ப்பிலே நபியும் அவர்களுடைய சமூகமும் இருந்திருக்கிறார்கள். வாய் வழியாக சொல்லி இருக்கிறார்கள். அலா இன் நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதியாக நம்புங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக இறைவன் சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், வலியபுத்தலி அல்லாஹு மாஃபி சுதூரிக்கும் வலியுமஹிஸ மாஃபி குலூபிக்கும் வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர். உங்களுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டிய இறைவன் இப்படி உங்களை சோதிக்கிறான். கஷ்டங்களை கொண்டு, துன்பங்களை கொண்டு, அடி உதைகளை கொண்டு உங்களை சோதிக்கிறான். அப்ப இப்படியான வசனங்கள் எங்களுடைய உள்ளத்திலே ஈமான் ஆழமாக இருக்க வேண்டும், அல்லாஹ் மீதான தவக்குல் உறுதியாக இருக்கும் என்பதை எமக்கு மறைமுகமாக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. அதனை போன்ற அன்புக்குரியவர்களே, சுஹைப் இப்னு சினான் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய விடயத்தை பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைருன், அவனுடைய எல்லா விடயங்களும் நல்லதுதான். ஒரு முஃமினுடைய எல்லா விடயமும் நல்லதுதான். ஃபலைஸ ذلك لأحد إلا للمؤمن, இந்த எல்லா விடயமும் நல்லது என்ற கான்செப்ட் இருக்குதே, அது முஃமினுக்கு மட்டுமான ஒரு விஷயம் தான். அவனுடைய எல்லா செயற்பாடுகளும் நல்லது என்ற கான்செப்ட் அது முஃமினுக்கு மட்டும் உள்ளது. இன் அஸாபத்துஹு ஷர்ரா ஷக்கர லஹு, ஒரு நல்ல விடயம் அவனுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் இறைவனை அவன் புகழ்வான். ஃபகான கைரன் லஹு, அப்படி புகழ்வது அவனுக்கு சிறந்தது. வஇன் அஸாபத்துஹு தர்ரா சபர ஃபகான கைரன் லஹு, அவனுக்கு ஒரு மோசமான கெடுதி, ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் பொறுமையாக இருப்பான் முஃமின். அப்படி பொறுமையாக இருந்தால் அது அவனுக்கு சிறந்தது, இறைவனுடைய வெற்றி பின்னால் வரும். இப்படியான விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டி இருக்கிறார்கள். அதனை போன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த குஃப்ருக்கும் போராட்டம், போர் என்பது இறைவனுடைய சுன்னா கவுனியா, உலகம் சார்ந்த இறைவனுடைய வழிமுறைகளில் ஒன்றுதான். இந்த குஃப்ருக்கும் ஈமானுக்கும் இடையில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், வலவ் ஷாஅ ரப்புக லஜஅலன் நாஸ் உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த சமூகத்தை ஒரே சமூகமாக இறைவன் படைத்திருப்பான், ஆக்கியிருப்பான். எந்த பிரிவுமே இல்ல, கருப்பு வெள்ளை என்ற வேறுபாடு இல்ல, சிந்தனையில் வேறுபாடு இல்லை, கொள்கையில் வேறுபாடு இல்லை, அவர்களுக்கு மத்தியில எந்த ரேசிசமும் இருக்காது, எந்த சமூகம் ரீதியிலான பிரிவும் இருக்காது, மொழி ரீதியிலான பிரிவும் இல்லாமல் ஒரே சமூகமாக இறைவன் ஆக்கி வைத்திருக்க முடியும். வலா யஸாலூன முக்தலிஃபீன், ஆனால் அவர்கள் இறுதி வரைக்கும் இப்படி வேறுபட்டே இருக்க வேண்டும். இது இறைவனுடைய நாட்டம். இல்லாமர் ரஹ்ம ரப்புக், யாருக்கெல்லாம் இறைவன் அவனுடைய ரஹ்மத்தை, அவனுடைய இரக்கத்தை, அவனுடைய கருணையை கொடுத்தானோ இவர்களை தவிர அடுத்த எல்லோரும் மறுமை நாள் வரைக்கும் இப்படியே முரண்பட்டவர்களாக, பிரிந்தவர்களாகத்தான் இருந்தாக வேண்டும். வதாலிக வலிதாலிக ஹலகஹும், இதற்காகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அவர்களை. அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வதம்மத் கலிமத்து ரப்பிக, அல்லாஹ்வுடைய வார்த்தை பூரணமாகிவிட்டது. எப்படி? லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜன்னதி வன்னாசி அஜ்மஈன், மனிதர்களிலும் இருந்தும் சரி ஜின்களிலும் இருந்தும் சரி இந்த நரகத்தை நாங்கள் நிரப்புவோம். அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், டிக்ளேர் பண்ணிட்டான். நரகத்தை இந்த மனிதர்களாலும் இந்த ஜின்களாலும் தான் நாங்க நிரப்புவோம். அப்படி நிரப்புவதற்கு ஒரு நல்ல சாரார் இருக்க வேண்டும், ஒரு தீயவர்கள் இருக்க வேண்டும். அப்ப நல்லவர்களுக்கு சுவனம் இருக்கிறது, தீயவர்களை கொண்டே இந்த நரகம் நிரப்பப்படும். அப்ப இப்படியான முஸ்லிம்களுக்கு அடிகளும் உதைகளும் சோதனைகளும் வரக்கூடிய நேரத்திலே யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்களோ, இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ இவர்களை கொண்டே இறைவன் நிரப்புகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்புக்குரியவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இஸ்லாம் உதயமாகியதில் இருந்து இந்த இஸ்லாத்துக்கு எதிரான விரோதிகள் காபிர்கள் இந்த இஸ்லாத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும், இந்த இஸ்லாத்தை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும், நாங்கள் தான் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், நாங்கள் தான் அவர்களை மிகைத்திருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சூழ்ச்சிகளை அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக, தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹ் இந்த சத்தியத்தை நிலைநாட்ட விரும்புகிறான். இந்த காபிர்களுடைய எப்படியான திட்டமாக இருக்கட்டும், எப்படியான சூழ்ச்சியாக இருக்கட்டும், இதை அப்படியே இறைவன் துண்டு துண்டாக ஆக்கி விடுவான், தவிடாக்கி விடுவான், அப்படியே அதை பிரேக் பண்ணிடுவான் அல்லாஹ். அதுக்கு பின்னால் என்ன நடக்கும்? சத்தியம் மட்டுமே இந்த உலகத்தில் நினைத்திருக்கும்,
பாத்திலுக்கு வேலையே கிடையாது. அது பாத்திலாகவே சென்றுவிடும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, மிக முக்கியமான செய்தி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான சோதனைகள் முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய எத்தனையோ சோதனைகளை பார்க்கிற நேரத்திலே எத்தனையோ அடி உதைகள் தண்டனைகளை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ போர்கள் எங்களுடைய சகோதரர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்ணுவதற்கு உணவு இல்லாமல், தங்குவதற்கு உறையூர் ஒரு இடம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிற நேரத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ யுஹ்மில், அல்லாஹ் இந்த காபிர்களுக்கு, இஸ்லாத்துடைய எதிரிகளுக்கு அவகாசம் கொடுக்கிறான். வலா யும்ஹில், அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ யும்ஹில், அல்லாஹ் அவகாசம் கொடுக்கிறான். வலா யுஹ்மில், அந்த விடயத்தில் அல்லாஹ் மறந்து விடவில்லை. அந்த விடயத்தில் அல்லாஹ் பொடுப்போக்காக இல்ல, அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறான். திருந்திடுங்க, உங்களுடைய இந்த அநியாயங்கள் அனாச்சாரங்களை விட்டு விடுங்கள். அல்லாஹ் அவகாசம் கொடுக்கிறான். அல்லாஹ் இந்த விடயத்தை மறந்தவன் அல்ல, பொடுப்போக்கானவன் அல்ல. இவர்கள் இந்த விடயத்தை மட்டும் நிறுத்தாவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை உடனடியாக இறங்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா, அந்த காஃபிர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், வ உம்லி லஹும், அவர்களுக்கு நாங்க ஒரு அவகாசத்தை நான் கொடுத்திருக்கிறேன். இன்ன கைதி மதீன், என்னுடைய திட்டம், என்னுடைய பிளான் என்றது அது மிகவும் தெளிவானது, அது மிகவும் உறுதியானது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வதர்னி வல் முகஸிபீன உலின் நிஅமதி வமஹில்ஹும் கலீலா, என்னையும் இந்த பொய்ப்பித்தவர்களையும், பொய்யாக நடிக்கிறார்கள் இல்லையா, பொய் சொல்லக்கூடியவர்களையும், உலின் நிஅமதி, இந்த சுகபோக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொய்யர்களையும் கொஞ்சம் விடுங்க. வமஹில்ஹும் கலீலா, அவர்களுக்கு என்ன செய்யுங்க, ஒரு சின்ன அவகாசம் கொடுங்க, கொஞ்சம் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுங்க, கொஞ்சம் திருந்தட்டும், அவர்கள் இந்த அட்டூழியங்கள் அனாச்சாரத்தை விட்டு விடட்டும், ஒரு அவகாசத்தை கொடுங்க. இன்ன லதைனா அன்கால வ ஜஹீமா, அல்லாஹ் சொல்கிறான், இன்ன லதைனா அன்கால வ ஜஹீமா, எங்களிடத்திலே ஒரு பத்தி எரியக்கூடிய நெருப்பு இருக்கிறது, மிக மோசமான நரகம், அது முள் மரங்கள் இருக்கின்றன. வ தஆமன் ஸா குஸ்ஸா, அங்கே இருக்கக்கூடிய உணவுகள் இருக்கின்றது, உணவு, அந்த உணவை சாப்பிட்டால் தொண்டை குழியிலே சிக்கிவிடும். வ அஸாபன் அலீமா, அவர்களுக்கு மிகவும் வேதனையான ஒரு தண்டனையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அவர்கள் மட்டும் திருந்தவில்லை, அவர்களுடைய செயற்பாடுகளை விட்டுவிடவில்லை என்று சொன்னால் இப்படியான தண்டனைகளை நான் வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் ஒரு இடத்திலே இறுதியாக இறைவன் கூறக்கூடிய நேரத்திலே, வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், இந்த அநியாயக்காரர்கள் செய்வதை பார்த்து இறைவன் மறதியாக பொடுப்போக்காக இருந்து விடுகிறான், பொடுப்போக்காகவே இறைவன் இருக்கிறான் என்று மட்டும் நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இன்னமா யுஅஹிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார், அல்லாஹ் கொஞ்சம் தாமதப்படுத்துறான். எது வரைக்கும் தெரியுமா? இவர்களுடைய கண்கள் பிதுங்கி, கண்களை அப்படியே விரித்து பயத்தோடு இறைவனுடைய தண்டனையை, இறைவனுடைய அந்த மிகப்பெரிய தண்டனையை காணுகிற நாள் வரும் வரைக்கும் இவர்களுக்கு கொஞ்சம் இந்த தண்டனையை அப்படியே பிற்போட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். ஆக இறைவனுடைய உதவி என்பது எப்பொழுது வேண்டாலும் வரலாம். ஒரே ஒரு விடயம் மாத்திரம்தான், இறைவனை நாங்கள் சரியான முறையிலே ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அவன் மீது இறைவன் மீது அழகான முறையில் தவக்கல் கொண்டிருக்க வேண்டும். இறைவன் மட்டுமே எனக்கு உதவி புரியக்கூடியவன் என்ற சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்ற செய்தியை கூறி ஷேக் அவர்கள் இந்த உரையை முடித்துக் கொள்கிறார்கள். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.